நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் யாராச்சும் அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருக்காங்களா, அவங்களுக்கான இந்த வீடியோ. நான் சொல்கிற இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நம்மளுடைய அப்பார்ட்மெண்ட் எப்பவுமே பாதுகாப்பாக இருக்குங்க. நம்மளுடைய அப்பார்ட்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு சேஃப்டி வந்து ஃபயர் சேஃப்டி தான். எல்லா வீடுகளுக்குமே தீயணைப்பு கருவிகள் வச்சிருக்க வேண்டியது ரொம்ப அவசியங்க. ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வைக்கக்கூடிய பாதுகாப்பு சாதனங்கள் என்னென்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஒவ்வொரு வீடுகளில் இருக்கிற சமையல் அறையிலையும் கட்டாயம் தீயணைப்பு கருவிகள், ஃபயர் பால், ஃபயர் பிளாங்கெட் இந்த மாதிரி விஷயம் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. சில்ட்ரன்ஸ் இருக்கிற வீடுகளில் இருக்கிற டோர்கள் வந்து அடிஷ்னலாக சேஃப்டி டோர் போட்டு வச்சுக்கோங்க. கம்பல்சரி பால்கனியில் சேஃப்டி நெட்டு போட்டுவிடுங்க. சேஃப்டி லேடர் அல்லது கிரில்ல ஆட்டோமேட்டிக்காக ஃபோல்டிங் டைப் லேடர்ஸ் இருக்குது. அந்த மாதிரி பொருட்களை சேஃப்டிக்கு நம்ம வச்சிருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ரொம்ப முக்கியமாக நம்மளுடைய அடுக்குமாடி குடியிருப்பில் ஃபயர் ஹைட்ரன்ட் சிஸ்டம் பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க. குறிப்பிட்ட கால இடைவெளியில் இருக்கிற எல்லா தீயணைப்பு கருவிகளையும் அப்பப்போ செக் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. தீ விபத்து தடுப்பு இந்த மாதிரி விழிப்புணர்வு விஷயங்களை பற்றி பேசுறதுக்காக 3 மாதத்துக்கு ஒரு தடவை தீ தடுப்பு ஒத்திகை ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்லேயும் நடத்த வேண்டியது நம்மளுடைய கடமைங்க. ஒவ்வொரு மீட்டிங்லேயுமே வந்து குழந்தைகளுக்கான பாதுகாப்பு பற்றியும் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. அப்பார்ட்மெண்ட் மெம்பர்ஸுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும்னா சேஃப்டி நெட்டு, ஃபயர் ஆக்ஸு, ஃபயர் பிளாங்கெட்டு இந்த மாதிரி பொருட்களை வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. எமர்ஜென்சி கான்டாக்ட் நம்பர்ஸ், அதாவது பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன், ஆம்புலன்ஸு, ஹாஸ்பிட்டல், ஃபயர் ஸ்டேஷன், இபி ஆஃபீஸ் இந்த மாதிரி அவசர காலங்களில் நம்ம யாரை தொடர்பு கொள்ளணுமோ அதுக்கான எண்களை வந்து ஒரு போர்டாக நீங்கள் ரெடி பண்ணி ஒவ்வொரு தளங்கள்லையுமே இருக்கிற கிரவுண்ட் ஃப்ளோரில் நீங்கள் மக்களுடைய பார்வைக்கு படுற மாதிரி வச்சிருக்க வேண்டியது ரொம்ப அவசியங்க. ஒவ்வொரு ஃப்ளோர்லையுமே வந்து ஃபயர் அலாரம் வச்சிருக்கிறது ரொம்ப அவசியங்க. ஏன்னா ஃபயர் அலாரம் இருந்துச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு ரூமில் ஏதாவது பிரச்சனையானா கூட கம்பெனியில் இருக்கிற எல்லா அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற எல்லா மக்களையுமே வந்து ஒரு செகண்ட்லேயும் ஈஸியாக அலர்ட் பண்ண முடியும். அதனால் ஃபயர் அலாரம் வந்து அடுக்குமாடியில் கம்பல்சரி இருக்கணுங்க. ரோட் சேஃப்டி மெஷர்ஸ் வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்லேயும் இருக்கணுங்க. பார்க்கிங்க்கு தனியான மார்க்கிங்ஸு, இது போக நடைபாதைக்கு தனியாக ஜீப்ராஸு. உங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் வச்சுருக்காங்களா, அவங்களுக்கான சார்ஜிங் போர்ட் வந்து தனியாக வச்சுருங்க. அந்த சார்ஜிங் போர்ட் வந்து குழந்தைகள் எட்டாத உயரத்தில் வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க. எலக்ட்ரிக்கல் வண்டிகளுக்கு கட்டாயம் தீயணைப்பு கருவி இருக்கணுங்க. எலக்ட்ரிக்கல் சார்ஜிங் பாயிண்ட் பக்கத்தில் ஏவிடி தீயணைப்பு கருவி கம்பல்சரி இருக்கணுங்க. வெஹிக்கிள் ஸ்டாப்பர், கான்வெக்ஸ் மிரர், ஸ்பீடு பிரேக்கர் இதெல்லாமே வந்து கம்பல்சரி இருக்கணுங்க. சிசிடிவி கேமரா, செக்யூரிட்டி கட்டாயம் இருக்கணுங்க. ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்லையுமே வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் கம்பல்சரி இருக்கணுங்க. அதே மாதிரி ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற வீடுகளில் இருக்கிற உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு சுழற்சி முறையில் தீயணைப்பு கருவி பயிற்சி, ஃபர்ஸ்ட் எய்டு பயிற்சி இதெல்லாமே வந்து கட்டாயம் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களுடைய பேஜை லைக் பண்ணிக்கங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுனாலும் அல்லது இந்த மாதிரி சேஃப்டி ஐடியாஸ் உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சுனாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது தெரியாத உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏன் கூட சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? யுவர் சேஃப்டி இஸ் அவர் ப்ரியாரிட்டி.